அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். எவ்ரி சண்டே பிரியாணியில் எபிசோட் 7ல் ஒரு சூப்பரான கமகமக்கும் ஃபேமஸ் ஆம்பூர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரொம்பவே ப்ராப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. பிரியாணிக்கு சிக்கன் எப்பவுமே பெரிய பீஸா போட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி பெரிய பீஸா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி கண்டிப்பாக இதுக்கு நம்ம சீரக சம்பா அரிசி தாங்க போடணும். அது நான் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். 1/2 கிலோங்கிறது இந்த கப்பில் 3 கப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் 300 கிராம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி 300 கிராம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமன். அதுக்கப்புறம் பேஸ்ட். இந்த பேஸ்ட் தான் இந்த பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியம். இஞ்சி பேஸ்ட் தனியா அரைச்சு வச்சுக்கணும். பூண்டு தனியா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. இஞ்சி தனியா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் இருக்குல்ல, சுடு தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சிருங்க. அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப தேவையான இன்கிரீடியன்ஸுங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட போறோம். இந்த ஸ்பூன் தான் அளவு. பூண்டு 2 ஸ்பூன், இஞ்சி 2 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 2 ஸ்பூன் எல்லாமே இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். அதுக்கப்புறம் தாளிக்க போறது பாத்தீங்கன்னா பிரியாணி இலை 1 இலை, அதுக்கப்புறம் பட்டை 3 சின்ன துண்டு, கிராம்பு ஏலக்காய் 5 எடுத்திருக்கேங்க. தயிர் 100 ml சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிடுறேன். கடாய் வச்சு 150 ml ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய வச்சிடலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாம நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச 300 கிராம் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கினதுக்கு அப்புறம் நாம ஃபர்ஸ்ட் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு அரைச்ச பூண்டை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயத்துல இந்த பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா, இப்போ நம்ம இந்த டைம்ல 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா இந்த வெங்காயம் பூண்டோட நல்லா மெர்ஜ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து 3ஆவதா நாம இந்த அரைச்ச மிளகாய் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அழகா நல்லா கமகமன்னு வாட ஆரம்பிச்சிருங்க வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நாம இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புதினா மல்லி இருக்குல்ல, இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சா, இந்த பாருங்க நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைம்ல நாம இந்த 1/2 கிலோ சிக்கனை இதோட சேர்த்துடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த 100 ml தயிரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு கரெக்டா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ண வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா சிக்கன் கொதிக்க ஆரம்பிக்குதா. இப்போ நம்ம ஊற்றின தயிர் இந்த கிரேவி இதுவே இதுக்கு போதும். இப்போ இந்த டைம்ல நம்ம இப்போ தண்ணி சேர்க்கலாம். இந்த கப்பில் நான் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கிளறிட்டு மூடி போட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நாம இந்த சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை இதோட சேர்த்துடலாம். ஆம்பூர் பிரியாணி அப்படின்னாலே அது சீரக சம்பா பிரியாணியில தான் செய்யக்கூடிய ஒன்று. ஸோ நம்ம எப்பயுமே இந்த அரிசி மட்டும் தான் போட்டு செய்யணும். அப்போதான் அதோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு முதல்ல சேர்த்துருக்கோம். இப்போ அரிசிக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச அந்த ஒரு முழு லெமனையும் நாம கட் பண்ணி ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுறலாங்க. இப்போ புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு பாருங்க. இப்போ 75% அரிசி நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த டைம்ல நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பிரியாணி, அவ்வளோ வாடையா இருக்கும். ஸோ நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மூடி போடலைங்க. இந்த மாதிரி மூடி போடாமல் சாதாரண ஒரு சில்வர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மேலே வச்சு மேலே ஒரு வெயிட்டான ஏதாவது ஒரு திங்ஸை நம்ம தூக்கி வச்சிடலாம். நான் இடிக்கல் வச்சிருக்கேன். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நாம நல்லா சிம்மில் வச்சு விட்டுறலாம். அது தம்மில் இருக்கட்டும்.
இப்போ 15 நிமிஷம் ஆச்சு பாருங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாம் இஞ்சி நம்மளுக்கு பிரியாணி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இன்னைக்கு இலையில தான் சர்வ் பண்ண போறேன். இதை பாருங்க, சூப்பராக இருக்கு. அரிசி வந்து நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாம இதோட வாசம் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குதுங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு கலர் எல்லாமே நம்ம மசாலா எதுவுமே போடலை. ஆனால் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டது, அப்புறம் மிளகாய் பேஸ்ட் போட்டது, இதுலேயே நம்மளுக்கு சூப்பராக கலர்ல இருந்து நல்லாவே பிரியாணி கலர் கொடுத்துருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நிஜமாவே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குதுங்க. நல்ல காரம்ல இருந்து புளிப்புல இருந்து ரொம்ப மசாலா எல்லாமே இந்த பிரியாணில அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குது. இந்த கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா குக் ஆகி இருக்கு. இந்த கறிக்குள்ளே கூடயும் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பிடிச்சி இந்த சிக்கன் சூப்பரா இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பரான ஒரு ஆம்பூர் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆம்பூர் பிரியாணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆம்பூர் பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எவ்ரி சண்டே பிரியாணி நீங்கள் வந்து பார்க்காட்டி நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.